அனைவருக்கும் வணக்கம். பி கருத்தபாண்டி 62,294 அனுமனம்பண்டி என்கிற ஒரு மாபெரும் நகரத்திலிருந்து வந்து வேலை பார்த்து சின்சியரான ஒரு பி கருத்தபாண்டி அவர்கள் கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள் 26 இயர்ஸ். இவர் என்ன ஒரு சிறப்புனா இதுவரைக்கும் அவர் எந்த மெமோ வாங்கினது கிடையாது. இதுவரைக்கும் ஒரு எஃப்சி எஃப்என்சி அரை டிக்கெட்டு லக்கேஜ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு திறமையான நடத்துனர். அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆக்சுவலா வயசு ஒரு முக்கியமான விஷயம், இவருக்கு வயசு 58.5 தாங்க. ஆக்சுவலா இவர் அடுத்த வருஷம் ஜூன்ல ரிட்டையர் ஆகுவாரு. இவங்க அப்பாவும் அம்மாவும் தப்பா கொடுத்தாங்க சர்டிபிகேட்னால அட்வான்ஸா ரிலீஸ் ஆவாங்க. சிறை தண்டனையில திடீர்னு வந்து சுதந்திர தின தணிக்கை ரிலீஸ் பண்ணும்போது அட்வான்ஸா விடுதலை பெறுகிறார் எங்களது பி கருத்தபாண்டி அவர்கள். மிகவும் ஒரு சின்சியரான கண்டக்டர், ஆளு ஒல்லி ஆனாலும் கில்லி, தொழில வந்து பயங்கரமான ஒரு சொல்லி நடத்துறார். அவர் ரிட்டையர்மெண்ட் அன்று வரை வாழ்த்து இருக்கா. அருமையான ஒரு சகோதரி ஒய்ஃப் வந்திருக்காங்க. உங்களுக்கு வருத்தமாங்க? வருத்தமா? சந்தோஷம் இருக்குதாங்க. அதை வரமாட்டாங்க. பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், ஹவுஸ் ஹோல்டு, இவர் குடும்பஸ்தர், வெங்காயம் உரிக்கணும், இனிமே குடும்ப வேலை மட்டும் பார்க்கணும். டியூட்டிக்கு வந்தா மிகுந்த சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்த்துவதற்கு எத்தனையோ பேர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வந்திருக்காங்க. வணக்கம். காட்டில் நீ தாண்ட் என்ன செய்ய போகிறாய் நண்பாள், எங்கும் மீண்டும் வந்தால் தினம் பல வண்டி டூட்டி பார்க்கலாம். பாண்டி பாண்டி கழுத்து பாண்டி, நீ சென்றாய் எங்களை தாண்டி, நீ போனால் இந்த டெப்போ ஆகும் பாலைவனம், நீ திரும்பி வந்தால் நிறைஞ்சு போகும் எங்களோட மனம். அனைவருக்கும் வணக்கம். கம்பம் ஒன் நடத்துனர் 62,294 பி கருத்தபாண்டி. 2 கருத்தபாண்டி இருக்காங்க. ஓ கருத்தபாண்டி, பி கருத்தபாண்டி. இதுல பி தானே சார்? இதுல பி தான் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. 31/1/2025 இன்று ஓய்வு பெறுகிறார். அனுமனம்பட்டியை சேர்ந்த ஒரு அருமையான நடத்துனர். அவர் வந்து டிராபிக் சிறு சஞ்சிஸ்தா இருக்காரு. டிராபிக்குகளுக்கும் கண்டக்டர்களுடைய பந்தம் வந்து மிக மிக ஒரு பிரிக்க முடியாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அவர்கள் மனசு வைத்தால்தான் இவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நடத்துனர்கள் டியூட்டிக்கு வந்தா தான். அப்படி நடத்துனர் கருத்தபாண்டி இவருக்கு நல்ல விதம் நடந்து கொண்டாரு சார். கருத்தபாண்டி எப்படி சார்? கருத்தபாண்டி ஒரு நல்ல அருமையான கேரக்டர். எப்பயுமே நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். விடுப்பு கேட்பாரு, கொடுக்க முடியலனாலும் அவர் பொசிஷன் எடுத்து சொன்னோம்னா அவர் வேலைக்கு வந்துடுவார். அப்போ நீங்கள் விடுப்பு கொடுத்ததே கிடையாது? விடுப்பு வந்து ரொம்ப எமர்ஜென்சினா கேட்பாரு. அதுவும் எங்களால் ஆள் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா வந்துடுவார், வேலைக்கு வந்துடுவார். ஒரு சின்சியர் ஒர்க்கர் அவர் வந்து. பஸ்ஸுக்குள்ள போனால் பாஞ்சு வேலை செய்வார். ஏன்னா அவர் வந்து உடல்வாக அந்த மாதிரி. அவர் ரிட்டையர் ஆகுது உங்களுக்கு பெரிய இழப்பா சார்? இழப்பு தான், கண்டிப்பாக இழப்பு தான். மலை பேருந்தில் தான் இப்போ ஓடிட்டு இருக்காரு. தற்சமயம் சாஸ்திரநாடு என்ற பேருந்தில் ஓடிட்டு இருக்காரு. அந்த வண்டிக்கு வந்து எங்களுக்கு பெரிய இழப்பு தான். அந்த வண்டியில் அவர் ரிட்டையர் ஆகிறது வந்து பெரிய இழப்பு. மறுபடியும் அவர் டியூட்டிக்கு வந்தால் நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்குருவோம். மலை வண்டிகளில் பணிபுரிவதற்கு அதற்குரிய தனித்துவம், ஒரு தனி சிறப்பு வேணும். அதில் வந்து அவர் வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் பெற்றுன்றாரு. திருப்பி டியூட்டிக்கு நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்கும் சார். ஏங்க 60 வயசு வரைக்கும் அந்த ரத்தத்தை உறிஞ்சுறது பத்தாவா? எங்களுக்கு ஆள் இல்லை சார். அண்ணன் வந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அப்புறம் அவர் வந்து பணி ஓய்வு காலத்தை வந்து சிறப்பாக அவர் வந்து கழிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்களா? ஆமாம் சார். அப்போ வந்து அவரோட இது எப்படி இருக்கும்? அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுவாரா? கரெக்டாக க்ளோஸ் பண்ணுவார். எந்த ஒரு ரூபா கூட வித்தியாசம் வராது. எல்லாமே கரெக்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாரு. நம்ம அப்படியே கரெக்ட் கணக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லேட் பண்ண கெட்ட வார்த்தை வை வர அதெல்லாம் வைய மாட்டாங்க. அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் கிடையாது. நல்ல டைப்பு. எப்பயுமே சிரிச்சுட்டே தான் இருப்பார். எதை சொன்னாலும் சிரிச்சுட்டே தான் இருப்பார்.
நல்ல அருமையான கேரக்டர். சிரித்து கொண்டே இருந்த ஒரு கருத்தபாண்டி மிகவும் நல்லா வந்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி ரஞ்சித் சார். அனைவருக்கும் வணக்கம். இவர் தாங்க திருப்பி கருத்தப்பாண்டி 62,294 60 வயசு ஆனதுனால இனி உன் பணி தேவையில்லை என்று சொல்லி நிர்வாகம் இவருக்கு பணி ஓய்வு கொடுத்துள்ளது. இன்னைக்கு அந்த விழா விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. அவரோட பையன் தான் அவரு. ரஷேன், உங்க டேட் கிட்ட அது வருத்தமா சந்தோஷமா? வருத்தமா? எதுக்கு? பாக்கெட் மணி குறையுமா? விவரமா இருக்காப்ல. உங்க அப்பா இங்க உங்களோட இருப்பாரு, நிறைய செலவிடுவார். பரவாயில்லையா? சந்தோஷம் தானே? பிள்ளையோட பாசமா இருக்குது. நல்லதானே? ஏடிபி மத்திய சங்க துணைத் தலைவர் திரு கருத்தப்பாண்டி ஏடிபி யூனியன் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். எல்பிஎஃப் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட தனது கொள்கையில உறுதியா ஏடிபியில இருந்து சாதித்தவர். ரொம்ப வாழ்த்துக்கள்னு. உங்களோட மனநிலை எப்படின்னு இருக்கு இந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகுது? ரிட்டையர்ட் ஆகிறது எல்லாருக்கும் ஏற்படுறது தான். அது மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ரிட்டையர்ட் ஆன பிறகு நமக்கு பென்ஷன் கம்மியாக வரும், பணப்பற்றாக்குறை, அதெல்லாம் கவலை இல்லையா? அது மனுஷனுக்கு தேவை பணம், அது மெயின். அது இது பணம் வந்து கரெக்டாக கொடுத்துட்டா இப்போ பிரச்சனையே இல்லை. ஆமாம், அது அவங்க இழுத்து 2 வருஷம் போது வெளியே போகும்போது சும்மா வெறும் ஆளை போகும்போது வந்து யாருக்குமே சிரமமாக இருக்குது. ஆனால் உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல் அமௌண்ட் செட்டில் ஆக போகுதுன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதிர்ஷ்டக்காரர் நீ வாழ்த்துக்கள், கலக்குங்க. கருத்தபாண்டி ஓய்வு பெற்றார், கதறி அழுதது கம்பம் கிளை. என்றே நீ திரும்பி வருவாய், ஏங்குது கம்பம் கிளை. கருத்து மச்சா நீ பேரழகா, உலை கண்டால் கிணைத்தும் சொர்க்காரா. பாண்டி ஓழ்வர் பெற்றார், கதறி அழுதது கம்பம் கிளை. என் நீ திருப்பி வருவார், என்னுங்கழுதி கம்பம் கிளையா. கருத்த மனுஷா. ஓகே, சூப்பர். அதாவது எனக்கு ஒரு பெருமை போல இருக்குது இங்கே வந்து. ஓகே ஓகே காத்தில் நீதான் என்ன செய்ய போகிறாய் நண்பா. இங்கும் மீண்டும்
எங்களோடு ஆரம்ப காலத்திலிருந்து பயிற்சியில் முதல் கொண்டு துணையாக வந்து எங்களோடு பணி நிறைவு முதலாக ஒரு மாலை அணிவிக்கப்படுகிறது. போகும் எங்களோட வரும் அவருக்கு போட்டு கருத்தப்பாண்டிக்கு ஜெய். பறந்து போனாயே கருத்த பாண்டி எங்கள் இதயத்தை கைவிட்டு போண்டி மறந்து போனாயே கருத்த பாண்டி கம்பம் கிளையை நீயும் மீண்டும் நீ வருவாய் என்று அனைவரும் ஏங்குகிறோம். உந்தன் நினைவை நெஞ்சத்தில் தாங்குகிறோம். பறந்து போனாயே கருத்த பாண்டி எங்கள் இதயத்தை கைவிட்டு தோண்டி மறந்து போனாயே கருத்த பாண்டி. கருத்தப்பாண்டி அவர்களுக்கு அண்ணா தொழிற்சங்கத்தின் செயலாளர் தேவேந்திரன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். எடுத்து போடப்பா என்ன நீ ஐயா எடுத்து சும்மா போடுங்க வேற ஆளு கூட கொடுத்துடலாம்ல. உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்தத வச்சு நீங்க அடுத்த ஆள் கொடுப்பீங்க எனக்கு தெரியும். கம்பம் கிளையை நீயும் நீக்கி எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. தாய் மாமனை கரம் பற்றிய தர்ம தேவதை மலைவண்டி முத்தராஜ் எப்பொழுது கொண்டாட கொடுத்து கொண்டிருக்கிறார். மலைவண்டியில் எப்படி ஓடுறதுன்னு இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தது இவர் தான். நிறைவு செய்யும் விதமாக எங்களது கோவை பேரவை தென் மண்டல இணைப்பு சங்கத்தின் கிளையான கம்பம் பொருளாளர் திரு எஸ் முருகன் அவர்கள் இப்போது கௌரவிப்பார். சூப்பர் சூப்பர் அட்டகாசம். அண்ணன் எஸ் முருகன் அவர்கள்
இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி அறிவிச்சுட்டு, ஆமா, ஒரு மிக நல்ல செய்தி வந்திருக்கிறது ஓய்வு பெற்றவங்களுக்கு. அதை அறிவித்து விட்டு ஒரு மரியாதை செய்வார். அன்பான தோழர்களே, இந்த நல்ல செய்தியை வந்து எங்களது தலைவர் திரு ராவன் சார் அவர்கள் அவர் திருவாய் மூலமா உங்கள் முன் அறிவிப்பார்கள். அனைத்து வழித்தடத்திலும் நல்ல முறையில் பயணிகளை இயக்குவதற்கு வண்டியில் வந்து அன்பாக இருந்த ஏய் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போச்சு. ஓகே, சந்தோஷம். தயங்கி வருவார். அவருக்கு அதை இங்கே தயங்கி வருவார். அதை வந்து லீவு வரலாறு புரிஞ்சுருக்கு. நாங்கள் காரணம் இல்லாமல் கேட்க மாட்டாங்க. நான் வண்டியில் இருந்தாலும் பரவாயில்ல, நீ லீவ் எடுத்து போடு. அவர் முன்னாடியே நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி சின்சியரான உறுப்பினர். கோவை பேரவையின் அங்கமான போக்குவரத்து ஓய்வு பெற்ற அலுவலர் நலன் சங்கம் தொடர்ந்த 142 ஜிஓ சேலஞ்சு வழக்கில் 95,000 ஓய்வூதியர்கள் பலர் பெற்றுவிட்டனர். முதல் கட்டமாக 119 டிஏ பெறுபவர்களுக்கு 1/2/2025 முதல் 27% டிஏ உயர்த்தப்பட்டு 146%, 5% டிஏ பெறுபவர்களுக்கு 9% உயர்த்தப்பட்டு 14%, பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் பெற உள்ளோம். நாம் தொடர்ந்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நமது முழு பலன்கள் நிலுவைத் தொகை அனைத்தும் கோவை பேரவையால் மட்டுமே பெற்றுத்தர முடியும். நீதான் என்ன செய்ய போகிறாய் நண்பா? இங்கு மீண்டும் வந்தார் தினம் பல வந்து டூட்டி பார்க்கலாம். பாண்டி 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 பாண்டி. உங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு? எத்தனை இருக்கு? கணவதி எல்லாம் வரணும் இல்ல, ரிட்டையர் மைனஸ் பாயிண்ட் எதனா வருமானம் குறையுமா? பாக்கெட் மணி குறையுமா? செலவழிக்க முடியாதா? பென்ஷன் கூடிருச்சுப்பா, பென்ஷன் கூடிருச்சு. வந்து சிறந்த நண்பர் எனக்கு வந்து. சரிங்க. வேலையில் ஓரளவுக்கு நல்லா சின்சியரான பிள்ளை. வெளியில் போகிற கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. வெளியில் போகிறதா? இல்லை, ரிட்டையர்ட் ஆகி விடுதலை ஆகி போகிறாரு, சந்தோஷப்படுங்க. இருந்தாலும் எங்கள் கூட இன்னும் எங்களுக்கு 15 வருஷம் சர்வீஸ் இல்லை கூட இருந்தாலும் என்ன. ஓ, நல்லா இருக்கு. அப்புறம் உங்களோட டியூட்டி பார்த்துருக்காரா? நிறையா எப்படி வண்டியில் எப்படி அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? விசில் எல்லாம் கரெக்டாக அடிப்பாரா? நிறுத்தத்தில் இறக்கி விடுவாரா? இறக்கி விட்டு தானே போகணும். லக்கேஜ் காசு கரெக்டாக கொடுப்பாரா? வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். மலை வண்டி நடத்துனர் மகாலிங்கம், தனியன் 65/28 கரெக்டானே? ஓகே சார். மகாலிங்கம் பல வருஷமாக பல வண்டியில போறாரு. ஆனா இன்று ஓய்வு பெறும் பி கருத்தப்பாண்டி சில 1.5 வருஷம் 2 வருஷம் போறாரு. மலை வண்டிக்குரிய அந்தஸ்து அவர் பெற்றுட்டு வராங்க. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மலை வண்டிக்கென்று சில முக்கிய குணாதிசயங்கள், கேரள மக்களோட பழக வேண்டிய ஒரு நடைமுறை,
அப்புறம் வந்து மலையில் போகும்பொழுது சில செயல்முறைகள் இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாரா? அதில் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்லை. எப்படியும் ஒரு 2-3 ஆண்டுகளாச்சும் அதில் 2-3 வருஷம் மலை வண்டி அனுசரணை வரும். மக்களை அனுசரிச்சு, ஏன்னா கேரள மக்களோட பழக்க வழக்கம் வேறு, நம்ம தமிழக மக்களோட பழக்க வழக்கம் வேறு. அதை அனுசரித்து வேலை பார்த்தா தான் அந்த ஏரியாவுக்குள்ள வேலை பார்க்க முடியும். ஓகே, அப்போ கேரள மக்கள் மத்தியில் கருத்தப்பாண்டி வந்து எப்படி நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கிறாரா? அது சாஸ்தானோட வண்டியில் ஒன்று அந்த ஏரியா மக்களை கேட்டால் சாஸ்தானோட ஏரியா மக்களை கேட்டால் தெரியும். ஆனவிலாஸ் சாஸ்தானோட அந்த ஏரியாவில் கருத்தப்பாண்டி கடைசி சில மாதங்களில் ஆனவிலாசம் சாஸ்தானோட பகுதியில் ஓடினாரு. அந்த பகுதியில் உள்ள மலையாள மக்கள் போய் சேர்ச்சி கருத்தப்பாண்டி நல்ல கண்டக்டர் ஆகிட்டுண்டோ அப்படின்னு மலையாளத்தில் இருக்கணுமா? கேட்டோம்னா சொல்லுவாங்களா? மலை வண்டியில் பாருங்க, சமவெளியில் ஓடின கருத்தப்பாண்டி மலை வண்டியில் ஓடி ரிட்டையர் ஆகிறாருங்க. ஒரு மகாராஜாவா உயரமான இடத்துல ரிட்டையர் ஆகிறாரு. அவருக்கு வாழ்த்து சொல்றீங்களா? வாழ்த்துக்கள் சார். அவர் இன்னைக்கு வந்து அவரை நலமுடன் இருக்க இன்று ரிட்டையர் ஆகும் கருத்தப்பாண்டி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பறந்து போனாயே கருத்து பானண்டி, எங்கள் இதயத்தை கைவிட்டு தோண்டி மறந்து போனாயே கருத்து பாண்டி, கம்பம் கிளையை நீ உன்னின்றி மீண்டும் நீ வருவாய் என்று அனைவரும் ஏங்குகிறோம். உந்தன் நினைவதை நெஞ்சத்தில் தாய்ங்குகிறோம். பறந்து போனாயே கருத்த பாந்துகி, எங்கள் இதயத்தை கைவிட்டு தோந்து மறந்து போனாயா. அன்பான டிராபிக், அருமையான டிராபிக், அருமையான வண்டி கொடுத்து அருமையாக அருமையாக டியூட்டி முடிச்சு விட்டு அருமையாக எங்களை வழி அனுப்பி வைத்து அருமையாக திருப்பி நீங்க வருவீங்கன்னா இவர் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி. கட்டாயம் வரணுமா அண்ணே? எங்க பாடு திண்டாட்டம் 2 கண்டக்டருக்கு சமமா? அவட்ட வேணா தெரியாது. டிராபிக் எல்லாரும் நல்ல பேர் வாங்கியிருக்கு மச்சனா. கிரேட். அந்த காலத்துல எடுக்காதனால சிஎல் அப்படியே லேப்ஸ் ஆயிருமா? சிஎல் இது பூரா 240 வெட்டியா போச்சு. 240 வெட்டியா? எம்எல்ஏ போச்சா? எம்எல்ஏ போச்சு. 240 வெட்டியா போச்சு. 8 மாசம் போச்சு. போதும். பறந்து போனாயே கருத்து பானண்டி, எங்கள் இதயத்தை கைவிட்டு தோண்டி
மறந்து போனாயே கருத்து பாண்டி கம்பம் கிளையை நீ மீண்டும் நீ வருவாய் என்று அனைவரும் தன் நினைவலை நெஞ்சத்தில் தாய்ங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திரு கதிரவன் நமது டிரைவர், தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கம்பம் டிரைவர், சூப்பர் டிரைவருங்க, சீனியர் டிரைவர். கருத்தப்பாண்டி ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்காரு. கருத்தப்பாண்டி குறித்து ஏதாவது சொல்லுங்க. நல்ல பண்ணித்தானா? நம்மளோட நீண்டால் நடத்துன பயணம் பண்ணிருக்காரு. ஓகே. ஒரு எளிமையான மனிதர், நல்லவர், சாந்தமானவர், எந்த ஒன்பதுக்கும் போகாதவர். முதல் இருந்து வர அதுல அந்த பழக்கம் இல்லை, அது சரிப்பட்டு வர மாட்டேன். எந்த பழக்கம் கிடையாது. புகைப்பிடித்தால் மதம் இருந்தால் எதுவும் கிடையாது. அப்படி ஒரு நல்லவர். என்ன அவர் இன்னைக்கு ரிட்டையர் ஆக ரொம்ப வருத்தமா இருக்கேன். நம்ம கூட பயணம் பண்ணாரு. அவர் கால ஒரு ஓய்வு வர்றது கடமை தானே. ஓகே, மகிழ்ச்சி. ஓகே. அவரோட ஏரியாவில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாழ்த்துறீங்க. நல்ல நிகழ்வு வாழணும். அருமையான ஒரு நிகழ்வு. ஒருத்தர் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸுக்கு 60 வயசு வரைக்கும் இருந்து ரிட்டையர் மிகப்பெரிய 60 வரைக்கும் வாழ்வது ஒரு சாதனை. 60 வரைக்கும் இருந்து ரிட்டையர் ஆக ஒரு சாதனை. அதுக்கு பிறகு வேலைக்கு வருது மிகப்பெரிய சாதனை. அப்போ போகும் எங்களோட மனம் காட்டில் நீதான் என்ன செய்ய போகிறாய் நண்பாள்? எங்கும் மீண்டும் வந்தால் தினம் பல வண்டி டூட்டி பார்க்கலாம். பாண்டி பாண்டி கருத்து பாண்டி, எண்ணி சென்றாய் எங்களை தாண்டி. நீ போனால் இந்த டெப்போ ஆகும் பாலைவனம். நீ திரும்பி வந்தால் நிறைஞ்சு போகும் எங்களோட மனம். அது மாதிரி ஃபங்க்ஷன் அதன் போக்கில் அப்படியே சூப்பராக முடிந்து விட்டது. எங்களுக்கு அருமையான டோக்கன் கொடுத்துருக்காரு கருத்தப்பாண்டி. நாடார் மெஸ்ஸில் பிரியாணி டோக்கன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து ரிட்டையர் ஆன கருத்தப்பாண்டி வந்து எங்கள் எல்லாருக்குமே டோக்கன் கொடுத்துருக்காருங்க. டோக்கன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? டோக்கன்னா உங்களுக்கு ஆர்கே நகர் ஞாபகம் வருதா? ஆர்கே நகரில் ஒரு டோக்கன் கொடுத்தாரு பாருங்க, டிடிவி ஞாபகம் இருக்கா? 20 ரூபா டோக்கன். ஓகே, ஒரு அருமையான டோக்கன் கொடுத்து எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி ஸ்பான்சர் பண்ணிருக்காரு கருத்தப்பாண்டி. ஓய்வு பெற்ற சங்கம், குறிப்பாக கோவை பேரவையினர் அருமையாக சாப்பிட்டுக்கிட்டு. ஏன்னு கேட்டால் இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி, டிஏ ரிட்டையர்மெண்ட் டிஏ கூடி இருக்கு. கரெக்டா போவா? அந்த ஒரு விழாவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாடார் மெஸ், கம்பம் நகரின் தனித்துவமான தன்னிகரற்ற தரமான மெஸ் நாடார் மெஸ். பிரியாணி ஃபேமஸ், திண்டுக்கல்ல ஃபேமஸ். அந்த பிரியாணிகளை பீட் பண்ணிக்கிற பிரியாணிகளை பரிமாறுகிற ஒரு நிறுவனம் நாடார் மெஸ். அங்க வந்து நம்ம சிவபிரகாசம் பாருங்க எவ்வளவு அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. டோக்கன் தானே, விசேஷத்தில் பார்க்க முடியல, ஆனா இவர் விருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வந்துருந்தீங்களா? மிக மிக அருமையான கருத்தப்பாண்டி அனைவருக்கும் சூப்பரா டோக்கன் கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு வச்சிருக்காரு. மச்சன கருத்தப்பாண்டி வாழ்த்துக்கள். நல்லா இருக்கானே பிரியாணி. வேற என்னென்ன எக்ஸ்ட்ரா ஐட்டம்? மட்டன் சிக்கன் பிரியாணி, சைட் டிஷ் தலைக்கறி குடலாம் கிடையாதா? முட்டை சூப்பரா ஒரு மட்டன் பிரியாணி கொடுக்குறாங்க. பச்சனா வாழ்த்துக்கள். பறந்து போனாயே கருத்து பானண்டி, எங்கள் இதயத்தை கைவிட்டு தோண்டி. மறந்து போனாயே
கருத்து பாண்டி கம்பம் கிளையை